என்னோட முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டீங்களா, ஏன் புரட்டாசி மாதத்துல நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க சார்? ரொம்ப சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க மேடம். புரட்டாசி மாசத்துக்கும் நான்வெஜ்ஜுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புரட்டாசி மாசத்துல வெயில் அதிகமா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வெப்பமா இருக்கும். ஸோ வெப்பமான இடத்துல நீங்க நான்வெஜ்ஜையும் சாப்பிடும்போது உடம்புல அதிகமான உஷ்ணம் ஏற்பட்டு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். இந்த மாதிரி ஏற்படக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல தான் மக்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம புலால் மறுத்தல் அப்படி சொல்லி திருவள்ளுவர் வந்து 10 குறளே கொடுத்திருக்காரு. ஏன்னா யார் ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிடலையோ அவங்க மனசு வந்து ஒரு அமைதியா இருக்கும், ஒரு சலனப்படாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்கள நம்ம தவறா சொல்லல. நான்வெஜ் சாப்பிடாம இருக்கும்போது அது ஒரு நம்பர் 1 பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா மகான்களும் சொல்றது நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றதுதான். ஸோ அதை வந்து இந்த புரட்டாசி மாசம் ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்றது நல்லது.